ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூவாக ஒரு வெப்சைட் எப்படி ஈஸியான முறையில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கூகுள் போய்ட்டு zoho.com சொல்லிவிட்டு கீ பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோகோ க்ளவுட் சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைன்அப் சொல்லிவிட்டு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்டும் கேட்குது. மெயில் ஐடி வந்து நம்மளோட மெயில் ஐடி இங்கே கீ பண்ணி நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே கூகுள் சொல்லிட்டு இருக்க ஆப்ஷனும் கிளிக் பண்ணி நம்மளோட மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கொடுத்த நம்மளோட மெயில் ஐடிக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பேஜ் ஓப்பன் பண்ணி sites.zoho.com சொல்லி என்ட்ரு பண்ணி இந்த இடத்துல நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிரியேட் எ சைட்னு இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிங்க் கிளிக் பண்ண உடனே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட வெப்சைட்டுக்கான தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வெப்சைட் பேஜ் எந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் கேட்டகரி, எஜுகேஷன், ஃபேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான வெப்சைட் பேஜை வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸோ இது அப்ளை கொடுத்த உடனே இந்த பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களோட டைட்டில் நேம் வந்துட்டு வெப்சைட்டுக்கான டைட்டில் நேம் என்னவோ அதை இங்கே கீ பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைஸ் இருக்குது. ஸோ உங்களோட பேனரை வந்துட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒப்பாசிட்டி பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேக் மாதிரி இன்சர்ட் பண்ணி இமேஜுக்கான டேகிங் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பட்டன் பார்த்திங்கன்னா ஸோ இந்த நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் வந்து இங்கே என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஓகே ஆன பிறகு சேவ் கொடுத்துருங்க.
ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங், பேராகிராஃப், இமேஜ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சுட்டு நம்ம வெப்சைட் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் இருக்க நம்மளோட வீடியோஸ் இந்த இடத்துல எம்ப்ராய்டரி வீடியோஸ் கொண்டுட்டு வரலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் கொடுத்து நம்ம வெப்சைட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நியூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு பேஜஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இது ஈஸியான முறையில் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.